அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் ஒரு தாய்மொழி கூட தெரியாத தற்குறி அப்படின்னு கடுமையா விமர்சிச்சு சீமான் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருந்தாரு. அவர் பேசும் பொழுது நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களை பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அது ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்றதை விட கடுமையாக விமர்சித்து கேலி கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி விஜய் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட தம்பிக்கு, அதாவது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய தம்பியா, என்னோட தம்பிக்கு தாய்மொழி கூட தெரியாத ஒரு தற்குறியா இருக்கான். இப்போ வந்து நடிகர் ரஜினி ஆகட்டும், நடிகர் அஜித் ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தங்களுக்கு இருக்கக்கூடிய பலங்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்திக்கல, தங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை அரசியலுக்காக பயன்படுத்திக்கல. ஆனால் தளபதி விஜய் தனக்கு இருக்கிற ரசிகர்களை சுயநலத்துக்காக அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாமே எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றாருல. அப்போ ஏன் தமிழ்நாட்டில் வந்து நீ உன்னோட கட்சி ஆரம்பிச்ச? நீ ஆந்திராவில் போய் ஆரம்பிக்க வேண்டியதானே? எல்லாரும் எல்லாத்துக்கும் சமம், எல்லாரும் எல்லாத்துக்கும் தான் அப்படின்னா, அப்போ வந்து உன்னோட கட்சியை வந்து நீ ஏன் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச? நீ ஆந்திராவிலேயே இல்லை கேரளாவிலேயே கன்னடத்துலேயே அங்கே போய் நீ ஆரம்பிக்க வேண்டியது தானே? அங்கேயே எல்லாத்துக்கும் சமம் தானே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் படிக்க தெரியாத ஒரு தற்குறி, தன்னோட தாய்மொழியில் பேச தெரியாத ஒரு தற்குறி, அதாவது இப்போ பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறாங்களே, அந்த எழுதி வச்சு படிக்கிறவங்க மக்களுக்காக அரசியல் பண்ண வரவங்க இல்லை, அவங்க வந்து தன்னோட சுயநலத்துக்காக அரசியல் பண்ண வரவங்க. மக்களுக்காக அரசியல் பண்றவங்க பேப்பர்ல எழுதி வச்சு படிக்க மாட்டாங்க, இதயத்துல இருந்து அப்படியே பேசுவாங்க. அவன் தான் உண்மையான அரசியல்வாதி, அவன் தான் உண்மையான தலைவன். தளபதி விஜய் அவர்கள் பேப்பரை வச்சு படிக்கிறாரு. பேப்பர்ல வந்து இப்படி கையை தூக்குன்னு போட்டிருந்தா கையை தூக்குவாரு, இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு போட்டா அந்த பக்கம் திரும்பிடுவாரு, மேலே பார்க்கணும்னு போட்டா மேலே பார்ப்பாரு. இப்படி பேப்பர்ல என்ன செய்யணும்னு அதுல போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து பார்த்து அப்படி செய்யறாரு. கத்தணும்னு எழுதிருந்தா கத்துவாரு, நான் உங்கள் விஜய் அப்படின்னு கத்துவாரு. ஸோ இப்படி பேப்பர்ல இருக்கிறத மட்டும்தான் பார்த்து பார்த்து படிச்சு பார்த்து பார்த்து செய்யற அந்த அரசியல்வாதி எப்படி மக்களுக்கான ஒரு தலைவனா இருக்க முடியும்? எடுத்தோன்னா நேரா சிஎம் சீட்டு தான் வேணும் அப்படின்னா அப்ப நடுவில் இருக்கிறவங்கள என்ன? அப்ப அவனுங்களாம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லையா அப்படின்ட்டு கடுமையாக விமர்சித்து கேலியும் கிண்டலும் செய்து தளபதி விஜய் அவர்களை இந்த மாதிரி வந்து அந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. ஸோ அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி மக்களே, சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை இந்த மாதிரி கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. இதை பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில்